நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். நம்ம பேச போகிற படம் பராசக்தி. சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, அதர்வா முரளி, ஜெயம் ரவி, கெஸ்ட் அப்பீரியன்ஸ் ராணா தகுபால், டைரக்டர் சுதா கொங்கரன், மியூசிக் ஜிவி பிரகாஷ் குமார். இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1960s ஆரம்பிக்குது. அதாவது ஹிந்தி கம்பல்சரி பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட முயற்சிக்கு ஒரு போராட்டம் நடத்தக்கூடியது தான் இந்த சப்ஜெக்ட். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அதுதான் சப்ஜெக்ட். ஆக்சுவலாக ஸ்டார்டிங் அந்த சிவகார்த்திகேயன் காலேஜில் படிக்கும்போது அவர் இந்த ஒரு யூனியன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு போராட்ட தலைவராக இருந்து போராட்டம் ரயிலெல்லாம் ஏறிச்சு எல்லாம் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் படிப்பு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பார், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போயிட்டுருப்பார். அதுக்கப்புறம் 65 நினைக்கிறேன், 65 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ரயில்வே ஜாப்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஹிந்தியில் தான் இருக்கும், வேறு எந்த மொழியில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த இது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் முழுக்க ஹிந்தியில் தான் அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மறுபடியும் 2வது தடவை அந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த சம்பவத்தில் ஜெயம் ரவி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவார். அவருக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு சண்டை நடக்கும். அதுலேருந்து அவர் எப்படியாவது இந்த குழுவில் தலைவர் குடிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருப்பார். அது ஒரு ட்ராக்ல அவர் சேஸ் பண்ணிட்டு இருப்பார். ஜெயம் ரவியோட கையை உடைப்பார். அதை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவர் அந்த ஒரு தீவிர முடிவோடு தான் இருப்பார் ஜெயம் ரவி. அதர்வா முரளி பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனுக்கு தம்பிக்காங்க. அவனும் தூரமாக வச்சு படிக்க வச்சு கொடுப்பாரு. அவனும் இந்த இந்திய போராட்டத்தில் கலந்து அவனும் ஆரம்பிப்பான். அவன் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வாழ்க்கை அடிச்சுன்னு சொல்லுவார் சிவகார்த்திகேயன். ஆனால் இவர் ஒரு டிடி இன்டர்வியூ போகும்போது ஹிந்தி பேச தெரிஞ்சாதான், ஹிந்தி நல்லா பேச தெரிஞ்சாதான் அவங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்லும் போது ஒரு வெக்ஸ் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த யூனியனுக்குள்ளே இவர் போராட்டம் ஆரம்பிக்கிறார். ஸோ ஒரு பக்கம் ஜெயம் ரவி சேஸ் பண்ணி இவங்க பிடிக்கிற முயற்சி பண்ணுவார், இவங்க இது பண்ணுவாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, அவங்க நினச்ச பிறகு வெற்றி அணிஞ்சாங்களா இல்லையான்றது தான் கதை. நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சிவகார்த்திகேயனோட நடிப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அதர்வா முரளி ஆகட்டும், ஸ்ரீலீலா ஆகட்டும், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஓவராலா இம்பாக்ட் நல்லா இருந்துச்சு, நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஆனா படம் முழுக்க இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் அதிகமா இருந்துச்சுன்ற மாதிரி தோணுச்சு. அந்த கொஞ்சம் லவ் ட்ராக் இருந்தாலும் ரொம்ப ஓவரா சொன்ன மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் லென்த் குறைச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு பர்சனல் ஃபீலிங். ஓவராலா படம் நல்லா இருக்கு. ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ, வணக்கம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.